गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बू फलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास நாள்தோறும் உன்னை நான் பாட வேண்டும், நான் பாட உந்தன் அருளாசி வேண்டும். ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே, ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே. ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே. ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச. திருவேங்கடம் வருவேனே, உந்தன் திருப்பாதமே பணிவேனே. திருவேங்கடம் வருவேனே, உந்தன் திருப்பாதமே பணிவேனே. மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே. மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே. அழகான மலைவாசனே. ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச. உனக்காகவே இசைத்தேனே, என்றும் உன் பேரையே நினைத்தேனே. உனக்காகவே இசைத்தேனே, என்றும் உன் பேரையே நினைத்தேனே. கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம். கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம். அருள்வாயே கோவிந்தா. ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச. வணக்கம். வெள்ளிக்கிழமை பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி, விஜய வருஷம் மாசி மாதம் 9ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் விசாகம், திதி தேய்பிறை, சப்தமி திதி. யோகம் சித்த யோகம்,
மீன ராசிக்கு சந்திராஷ்டம நாள். ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை, யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுபஹோரைகள் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, 10 மணி முதல் 10:30 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் கேது, மிதுனத்தில் குரு, கன்னியில் செவ்வாய், துலாமில் சனி ராகு சந்திரன், தனுசில் சுக்கிரன், மகரத்தில் புதன், கும்பத்தில் சூரியன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு 12 ராசிகளுக்கான ராசி பலனை பார்ப்போம். மேஷ ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 7ஆம் இடத்திலே சந்திரன் ராகுவோடு இணைந்துள்ளது, குருவால் பார்க்கப்படுகிறது. குருவின் நட்சத்திரமான விசாகத்திலே சந்திரன் இருக்கிறது, குருவாலும் பார்க்கப்படுகிறது. ஆகவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாளாக இருக்கும். இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நல்ல செய்திகளெல்லாம் கிடைக்கும். குடும்பத்திலே மகிழ்ச்சி அலை வீசும், ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிகச்சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலையிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ரிஷப ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் நல்ல நாளாக விளங்கும். 6ஆம் இடத்திலே ராசி அதிபதியின் மற்றொரு வீடான துலாமிலே சந்திரன் ராகு சனியோடு இணைந்து குருவால் பார்க்கப்படுகின்ற ஒரு மிகச்சிறந்த கிரக நிலவரம். ராசி அதிபதிக்கும் குரு பார்வை, சந்திரனுக்கும் குரு பார்வை. நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கு இப்பொழுது முயற்சி செய்தால் அது வெற்றிகரமாக நடந்து முடியும். வீடு மனை போன்ற அசையா சொத்துக்கள் தொடர்பான வழக்குகள் ஏதேனும் இருந்தால் அல்லது சர்ச்சைகள் இருந்தால் அவையெல்லாம் இப்பொழுது முடிவுக்கு வரும். அதிக அளவிலான நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். மிதுன ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தனஸ்தானாதிபதியாகிய சந்திரன் 5ஆம் இடத்திலே சனிராகுவோடு இணைந்துள்ளது. தனகாரகனாகிய குருவால் பார்க்கப்படுகிறது. மிகப்பெரிய நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நிதி நிர்வாகம், நிதித்துறை, வங்கிகள் போன்றவற்றிலே பணிபுரிபவர்களுக்கு அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். கடக ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி சந்திரன் 4ஆம் இடத்திலே சனி ராகுவோடு இணைந்துள்ளது, குருவால் பார்க்கப்படுகிறது. ராசி அதிபதிக்கு குரு பார்வை கிடைக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நாள் என்பதால் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய அற்புதமான நாள் என்று இதை சொல்லலாம். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தனஸ்தானமாகிய 2ஆம் இடத்தை தன ஸ்தானாதிபதியாகிய சூரியன் பார்த்து கொண்டிருக்கிறது. மிகச்சிறந்த தொழில் வளர்ச்சியும் பொருளாதார வளர்ச்சியும் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். சிம்ம ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நல்ல செய்திகள் எல்லாம் வந்து சேரும். ராசிக்கு 3ஆம் இடத்திலே சந்திரன் தேய்பிறை சந்திரனாக ராகு சனியோடு இணைந்து குருவாலும் பார்க்கப்படுகிறது. ஆகவே மிகச்சிறந்த நன்மைகளெல்லாம் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்தவர்கள் மீண்டும் வந்து இணைவார்கள். குடும்பத்திலே மகிழ்ச்சி அலை வீசுகின்ற ஒரு நாள் என்று இந்நாளை சொல்லலாம். பயணங்கள் சற்று அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு தொழில் நிமித்தமான வெளியூர் பயணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. கன்னி ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். லாபஸ்தானாதிபதி சந்திரன் 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்திலே அமர்ந்து குருவால் பார்க்கப்படுகிறது. பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். தொழில் வளர்ச்சி குறிப்பிட்டு சொல்லும்படி மிகச் சிறப்பாக இருக்கும். ராசி அதிபதி புதன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே வலுவான நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே மிகப்பெரிய நன்மைகளெல்லாம் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். 2க்குடைய சுக்கிரனுக்கும் 11க்குடைய சந்திரனுக்கும் குரு பார்வை கிடைப்பதால் பொருளாதார முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும்.
துலா ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்கும். குடும்பத்திலே சுப விசேஷங்கள் நிகழ்த்துவது பற்றிய ஆலோசனைகளெல்லாம் நடத்துவீர்கள். உற்றார் உறவினர் நண்பர்கள் சந்திப்பு நிகழும். மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளிலே பங்கேற்பீர்கள். பயணங்கள் ஏற்படும். புதிதாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு ஒரு சிலருக்கு உருவாகும். வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் வாங்கி மகிழ்வீர்கள். நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மிகவும் வலுவான நிலையிலே ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 11ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்றது. குடும்பஸ்தானமாகிய 2ஆம் இடத்திலே சுக்கிரன் அமர்ந்து குருவால் பார்க்கப்படுகிறது. ஆகவே குடும்பத்திலே மகிழ்ச்சி அலை வீசும். கணவன் மனைவரிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டிருந்தால் இப்பொழுது மீண்டும் அது சீராகும். அதிக அளவிலான நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் விளங்கும். தனுசு ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். லாபஸ்தானாதிபதி சுக்கிரன் ராசியிலே அமர்ந்து குருவால் பார்க்கப்படுகிறது. தனஸ்தானாதிபதி சனி உச்சம் பெற்று குருவால் பார்க்கப்படுகிறது. பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய வளர்ச்சியை இப்பொழுது நீங்கள் காண்பீர்கள். புதிதாக அசையா சொத்துக்கள் வாங்கும் வாய்ப்பு இப்பொழுது உருவாகும். தொழில் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடைபெறும். முக்கியமான ஒப்பந்தங்களிலே கையெழுத்திடுகின்ற வாய்ப்பு இப்பொழுது உருவாகும். பதவிக்கால நீட்டிப்பு ஒரு சிலருக்கு கிடைக்கும். பதவிக்காலம் இப்பொழுது முடிவடைவதாக இருந்தால் அது நீட்டிக்கப்படும். எக்ஸ்டென்ஷன் ஆஃப் சர்வீஸ் கிடைக்கும். ரினிவல் ஆஃப் சர்வீஸ் கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். மகர ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. ராசியில் புதன் அமர்ந்து கொண்டிருக்கிறது. 9க்குடைய புதன் ராசியிலே இருக்கின்ற காரணத்தினால் பல அருமையான சந்தர்ப்பங்களெல்லாம் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். எழுத்துத்துறை சார்ந்தவர்கள், நூல் வெளியீட்டாளர்கள், எழுத்தாளர்கள் ஆகியோருக்கெல்லாம் மிகப்பெரியதொரு வளர்ச்சி ஏற்படும். உங்கள் திறமைக்கு ஏற்ற வெகுமதிகள் கிடைக்கும், பரிசுகள் கிடைக்கும், பாராட்டுகள் கிடைக்கும். புகழ் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். கும்பராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு இப்பொழுது திருமணம் நடந்தேறிவிடும். திருமண வாய்ப்பு மிகச் சிறப்பாக காணப்படுகின்ற ஒரு நேரம். திருமணத்திற்கு நீங்கள் சரி என்று சொன்னால் உங்களுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை துணை இப்பொழுது அமைந்துவிடும். அதிக அளவிலான நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு மிகச் சிறந்த நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். அனைத்து விதமான வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். மீன ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள் என்பதால் புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களிலே சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பேச்சை குறைக்க வேண்டும். அதிகமாக யாருடனும் பேச வேண்டாம். இறை வழிபாட்டிலே கவனம் செலுத்துங்கள். பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே. மகிழ்ச்சி ஊட்டும் மந்திராலயம், மனங்கள் பூஜிக்கும் பிருந்தாவனம், மூர்த்தி கீர்த்தி தீர்த்தம் என்றே மூன்றிலும் சிறந்தது மந்திராலயம். மகிழ்ச்சி ஊட்டும் மந்திராலயம், மனங்கள் பூஜிக்கும் பிருந்தாவனம், மூர்த்தி கீர்த்தி தீர்த்தம் என்றே மூன்றிலும் சிறந்தது மந்திராலயம்.
செய்பவரே, ஞானம் போற்றிட அருள்பவரே, தாகம் தீர்த்து தனிப்பவரே, யோகம் யாவும் அருள்பவரே. பேரன்பூரிடும் பிருந்தாவனம், ஸ்ரீராகவேந்திரரின் மந்திராலயம், கோடி நன்மை தரும் குரு பார்வை, உலகம் முழுதும் உன் அருள் பார்வை. பிருந்தாவனம் வந்தாலே பேரும் புகழும் அருள்வாயே, தினமும் நாமம் ஜெபித்தோமே, அறிவும் பொருளும் தருவாயே. மகிழ்ச்சி ஊட்டும் மந்திராலயம், மனங்கள் பூஜிக்கும் பிருந்தாவனம், மூர்த்தி கீர்த்தி தீர்த்தமென்றே பூமியும் சிறந்தது மந்திராலயம். சீடரை பாதுகாத்திடவா, காலமும் பேரருள் புரிந்திடவா, வாழ்ந்திட வாழ்த்திடு வேங்கடவா, வாட்டம் போக்கிடு ஸ்ரீராகவா. மகிழ்ச்சி ஊட்டும் மந்திராலயம், மனங்கள் பூஜிக்கும் பிருந்தாவனம், மூர்த்தி கீர்த்தி தீர்த்தமென்றே பூமியும் சிறந்தது மந்திராலயம். மந்திராலயம் வந்தாலே மகிழ்ச்சி வாழ்வை பெறலாமே, துங்கபத்ரா ஆற்றினிலே நீராட புண்ணியம் சேர்ந்திடுமே. பேரன்பூரிடும் பிருந்தாவனம், ஸ்ரீராகவேந்திரரின் மந்திராலயம், கோடி நன்மை தரும் குரு பார்வை, உலகம் முழுதும் உன் அருள் பார்வை. உடனடி நிவாரணி உன் மந்திரமே, உலகம் முழுதும் ஒலிக்குதே, உலகம் இயங்குது உன் அருளால், உதயம் பிறக்குது உள்ளத்திலே. மகிழ்ச்சி ஊட்டும் மந்திராலயம், மனங்கள் பூஜிக்கும் பிருந்தாவனம், மூர்த்தி கீர்த்தி தீர்த்தமென்றே பூமியும் சிறந்தது மந்திராலயம். வேதனை போக்கி வாழ்வழிப்பாய், சாதனை ஏணியில் ஏற்றிடுவாய், சோதனையாவும் அகற்றிடுவாய், போதனை ஊட்டி தேற்றிடுவாய். மகிழ்ச்சி ஊட்டும் மந்திராலயம், மனங்கள் பூஜிக்கும் பிருந்தாவனம், மூர்த்தி கீர்த்தி தீர்த்தமென்றே பூமியும் சிறந்தது மந்திராலயம். நாடும் வீடும் நலம் பெறவே, தேடும் யாவும் கிடைத்திடவே, பாடும் பாட்டால் வரம் பெறவே, வீடும் பேரும் அருளிடவே. பேரன்பூரிடும் பிருந்தாவனம், ஸ்ரீராகவேந்திரரின் மந்திராலயம், கோடி நன்மை தரும் குரு பார்வை, உலகம் முழுதும் உன் அருள் பார்வை. வேண்டி வேண்டி யாசிக்கிறோம், மீண்டும் மீண்டும் வேண்டுகிறோம், தீண்ட வேண்டி பூஜிக்கின்றோம், ஆண்டு ஆண்டாய் காத்திருக்கோம். மகிழ்ச்சி ஊட்டும் மந்திராலயம், மனங்கள் பூஜிக்கும் பிருந்தாவனம், மூர்த்தி கீர்த்தி தீர்த்தமென்றே பூமியும் சிறந்தது மந்திராலயம். பரிகார ஸ்தலங்கள் என்னும் இந்த பகுதியிலே இன்றைய தினம் தெரிந்து கொள்ளவிருப்பது ஆச்சாள்புரம் என்னும் கோவிலை பற்றி. இந்த தலத்திற்கு நல்லூர் பெருமணம் என்பது பழைய காலத்து பெயர். பெருமண நல்லூர் என்றும் இதை சொல்வதுண்டு. இரண்டும் ஒன்றுதான். தேவாரப் பதிகங்களிலே பெருமணமுடைய
ஈசன் என்றுதான் பாடப்பட்டிருக்கிறது. கல்வெட்டுக்களிலே பெருமணமுடைய மகாதேவன் என்று அத்தலத்திலே காணப்படுகிறது. நல்லூர் பெருமணம், பெருமண நல்லூர், எப்படி சொன்னாலும் ஒரே அர்த்தம்தான். இப்போ கால்வாய் அதே வாய்க்கால்னு சொல்லுவோம். கால்வாய் வாய்க்கால் ஆயிடுது இல்லையா, ரெண்டும் ஒரே அர்த்தம்தான். எது சரி, வாய்க்கால் சரியா கால்வாய் சரியான்னு எப்படி நம்ம பேச முடியும்? ரெண்டும் சரி. அதே போல நல்லூர் பெருமணம், பெருமண நல்லூர் இரண்டும் ஒன்று தான். ஆனால் இன்னைக்கு அங்கே போய் ஆச்சாள்புரம்னு கேட்டால் தான் தெரியும். அஸ்மின் கிராமே ஆச்சாள் பிரசித்தம். யார் அந்த ஆச்சாள் என்றால் ராஜாம்பாள் அப்படின்னு பழைய காலத்தில் பெண்களுக்கு ராஜம் என்று பெயர் வைப்பார்கள். ராஜம் அம்மாள், ராஜாம்பாள் அப்படின்லாம் பேர் வைப்பாங்க. அந்த ராஜாம்பாளுங்கிறத கூப்பிடுறது ஆச்சாள், ஆச்சாள் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. சில பெயர்களை எல்லாம் சுருக்கிடுவோம் இல்லையா, நம்ம மீனாட்சி சுந்தரம் அப்படின்னு பேர் வச்சுட்டு கூப்பிட்றதே சுந்து அப்படின்னு கூப்பிடுவோம், ஸ்ரீனிவாசன் சீனுன்னு கூப்பிடுவோம். அந்த மாதிரி ராஜாம்பாளை ஆச்சாள்னு கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி யாரோ ஒரு அம்மா பேர்லாம் அந்த ஊர் அமைஞ்சிருக்கு, ஆச்சாள்புரம். ஆனால் அந்த ஊருடைய சிவன் கோவிலிலே எழுந்தருளி இருக்கின்ற அம்பாளுடைய பெயர் திருநீற்று உமை அம்மை, ஸ்வேத விபூதி நாயகி, விபூதி கல்யாணி, ஸ்வேதாம்பாள், ஸ்வேதா, இப்படிலாம் இந்த அம்பாளுக்கு திருநாமம். இப்போ இன்னைக்கு ரொம்ப ஃபேமஸாக இருக்குது இந்த ஸ்வேதா அப்படிங்கிற பேர். நாங்கள் குழந்தைக்கு ரொம்ப மாடர்னாக பேர் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வைக்கிறீங்கன்னா ஸ்வேதா அப்படிம்பாங்க. ஒன்றும் மாடர்ன் இல்லை, அதெல்லாம் பழைய காலத்து பேர் தான். அம்பாளுக்கு திருநாமம் ஸ்வேதா அப்படின்னு இருக்கிற ஊர் ஆச்சாள்புரம். இது எங்கே இருக்குது அப்படின்னா சிதம்பரம் டு சீர்காழி போகிற ரோட்டில் கொள்ளிடம் புதிய பாலத்திலிருந்து 8 கிலோமீட்டர். சிதம்பரம் போய் போகலாம். சிதம்பரத்திலிருந்து சீர்காழி போகிற வழியில் கொள்ளிடம் பாலம் வரும், அங்கேருந்து ஒரு ரோடு போகும், ஆச்சாள்புரம்னு வழிகாட்டி போட்டிருக்கோம். அங்கே போய் கேட்டால் ஆச்சாள்புரம் சிவன் கோயில் எங்கே இருக்குன்னு கேட்டால் எல்லாரும் சொல்லுவாங்க. இங்கே ஈஸ்வரனுக்கு சிவலோக தியாகேசன் அப்படின்னு திருநாமம். இந்த கோவிலுடைய ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா, இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க சைவஸ்தலம். திருஞான சம்பந்தர் அப்படிங்கிறது எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம். அப்பர் சுந்தரர், ஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர், இந்த 4 பேரும் சைவ நால்வர். அந்த நால்வரிலே திருஞான சம்பந்தர் சீர்காழியிலே அவதரித்தார். அங்கு அவர் 3 வயது இருக்கும் பொழுது அவர் குளக்கரையிலே அழுது கொண்டிருக்கிறார். அப்பொழுது அம்பாளே வந்து பால் கொடுக்கிறார். அது ஞானப்பால், அம்பிகை கொடுத்த ஞானப்பால். அவர் சுப்பிரமணிய அம்சமாக அவதரித்தவர், முருகப்பெருமானின் அம்சமாக அவதரித்தவர் திருஞான சம்பந்த பெருமான். ஆகவே அம்பாளே வந்து பால் கொடுக்கிறார். அந்த பாலை குடிக்கிறார். உடனே தேவாரம் பாட ஆரம்பித்து விடுகிறார். தோடுடைய செவியன், விடையேறியன், தூவன் மதிசூடி என்று பாடுகிறார். அந்த குழந்தையுடைய பெற்றோர்கள் வருகிறார்கள். என்ன குழந்தை வாயிலெல்லாம் பால் வடியுதே, இது பால் குடிச்சிருக்கே, யார் உனக்கு பால் கொடுத்தா என்று கேட்டால் தோடுடைய செவியன் அப்படின்னு கோவிலை காமிக்கிறார். சிவபெருமானும் பார்வதியும் வந்து காட்சி அளித்தார்கள். அம்பாள் எனக்கு ஞானப்பால் கொடுத்தார் என்று சொல்லாமல் சொல்லி 3 வயதிலே கவிதை பாட ஆரம்பித்தவர் திருஞான சம்பந்தர். சைல்டு ப்ராடிஜியை பற்றியெல்லாம் இன்னைக்கு பேசுகிறோமே, பழைய காலத்தில் ஒரு பெரிய சைல்டு ப்ராடிஜி யாருன்னா திருஞான சம்பந்தர். அந்த ஞான சம்பந்த பெருமான் ஏராளமான தலங்களுக்கு சென்று பதிகம் பாடியிருக்கிறார். அவருடைய சிவபெருமானை ஸ்தோத்திரம் பண்ணி பாடிக்கொண்டே வருகிறார். அந்த ஸ்தோத்திரம் பூரணமடைந்த இடம்தான் இந்த ஆச்சாள்புரம். இங்கே தான் அவருக்கு திருமணமும் நடந்தது. ஸ்தோத்திரத்தை பூரணமாக நிறைவேற்றி வைப்பதற்காக வந்தவர் தான் அவருடைய மனைவியார் ஸ்தோத்திரபூரணி. ஸ்தோத்திரபூரணி அம்பாளை மணக்கிறார். இந்த ஆச்சாள்புரத்தை பற்றி இன்னும் ஏராளமான தகவல்கள் எல்லாம் இருக்கின்றன. அதை வரவிருக்கும் நிகழ்ச்சிகளிலே தொடர்ச்சியாக சொல்லவிருக்கிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு கோவில் இது. இதை பற்றிய பல தகவல்களை அவசியம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும்.
மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம். ராகவேந்திரம் குரு ராகவேந்திரம் தினம் பாடு மனமே யோகங்கள் கூடும். ஸ்ரீ ராகவேந்திரம் குரு ராகவேந்திரம் தினம் பாடு மனமே யோகங்கள் கூடும். தீராத துயரம் தானாக விலகும். தீர்வாகும் குருவின் சரணார தீராத துயரம் தானாக விலகும். தீர்வாகும் குருவின் சரணாரவிந்தம். மந்திராலயனே குருவே சரணம். மாமாதவனே குருவே சரணம். பந்தோர்களையே வாழ்வித்தருளும் வனவாசம் செய்யும் திருவே சரணம். சுகமாக காலை விடுகின்ற நேரம் துறையெங்கும் கேட்கும் குரு சுப்பிரபாதம். ஜகம் வாழ வந்த ஸ்ரீராகவேந்திரன் சயனம் கலைத்தே சீரருளும் நேரம். ஸ்ரீமூல ராம பத பங்கஜலோல பிருந்த ஸ்ரீபூர்ண போத மதுரம் சுதாப்தி சந்திர ஸ்ரீ வியாசராஜ விதுஷாம்பர திவ்யமூர்த்தே ஸ்ரீராகவேந்திர பவதாத்தவ சுப்ரபாதம். மனதோடு நின்று தினம் பேசும் நாதன் மறைவாக நின்று உலகாளும் வேந்தன். மணிவோடு வந்த நடமாடும் தேவன் காருண்ய மேகன் ஸ்ரீராகவேந்தன். மந்திராலய நிவாசாய சீதபோமூர்த்தயே மத்வமதவர்தனாய ஸ்ரீராகவேந்திராய மங்களம். ராகவேந்திராய மங்களம். ஸ்ரீராகவேந்திராய மங்களம். ராகவேந்திராய மங்களம். குரு ராகவேந்திராய மங்களம். ராகவேந்திராய மங்களம். ஸ்ரீராகவேந்திராய மங்களம். ராகவேந்திராய மங்களம். குரு ராகவேந்திராய மங்களம். யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜமகல்மஷம். அஸ்மத் குருபியோ நமகா விகணச மகா குருவே நமகா. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் இன்றைக்கி கருத்து அனுப்பிச்சிருக்கவர் குன்றத்தூர் அப்படின்ற ஊர்லேருந்து ராஜேஸ்வரன்ற ஒரு மில்லோட வரைபடம் அனுப்பிச்சிருக்கீங்க. நீங்கள் நீண்ட கேள்வி கேட்டிருக்கீங்க, நிறைய விவரங்கள் அதில் எழுதியிருக்கீங்க. அதாவது உங்கள் தகப்பனார் காலத்துலேருந்து இந்த மில் நடந்துட்டு வரதாகவும் அப்பா காலம் வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருந்ததாகவும் இப்போ நீங்கள் தலையெடுத்து நடத்தின்னு வரும்போது பொருளாதார சிக்கல் இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்கீங்க. ஒரு நல்ல ஒரு வாஸ்து நிபுணர்கிட்ட ஆலோசனை கேட்டு சில நல்ல விஷயங்களை மாற்றி அமைச்சதாக குறிப்பிட்டு எழுதியிருக்கீங்க. ஆனால் அது மாதிரி மாற்றி அமைச்ச பிறகும் இந்த மில்லு சிறந்த முறையில் முன்னேற்றமாக போகலை அப்படின்னு தெரிவிக்கிறீங்க. உங்கள் தகப்பனார் வாஸ்து பார்க்காம நடத்தியிருந்த காலத்தில் மில் சிறப்பாக போனதாகவும் இப்போ வாஸ்துபடி மாற்றி அமைத்தும் உங்களுக்கு மில் சிறப்பாக போகல அப்படின்னு சொல்கிறீங்க. அதாவது மில்லில் பொருளாதார சிக்கல் வந்ததுனால வாஸ்து பார்த்துருக்கீங்க. அப்படி பொருளாதார சிக்கல் வாஸ்து பார்த்து அது மாற்றி அமைச்சோம் உங்களோட சிக்கல் தீரலைன்னு குறிப்பிடுறீங்க. இப்போ உங்களோட சந்தேகத்துக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதுவரையும் மாற்றினதெல்லாம் சரியாக இருக்கா, வேறு மாற்றம் வேணுமான்னு கேட்டிருக்கீங்க. நீங்கள் முக்கியமாக என்ன கவனிக்கணும்னா, வீடு வாஸ்து தோஷங்களில் 3 விதமாக நம்ம எடுத்துக்கலாம்.
ஒரு தொழில், சொந்த தொழில் சிறப்பில்லாமல் பாதிப்பை சந்திக்கிறதுனா அதுக்கு 3 விதமான காரணங்களை பொதுவாக சொல்லலாம். ஒன்று ஜோதிட காரணம். சிலர் ஜாதகத்தை பார்த்திங்கன்னா ஒரு இரும்பு ஃபேக்ட்ரி நடத்திட்டு வருவாங்க, இல்லை ஒரு ஹோட்டல் நடத்துவாங்க. அவங்க ஜாதகத்துக்கு அந்த இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் சிறப்பாக வரலன்னு சொன்னாலும், இல்லை ஹோட்டல் நடத்தக்கூடியவருக்கு நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில் ஜோதிட ரீதியாக சிறப்பாக வரலைனாலும் அந்த தொழில் அவங்க பிரச்சனையை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. அது ஜாதகம் சார்ந்த விஷயம். பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகா, அவரவர் ஜாதகத்தை பொறுத்து அமைகிறது. ஒன்று. ரெண்டாவது மண் தோஷம். மண் தோஷம்ன்றது கட்டிய வீடு அல்ல, கட்டியக்கூடிய கட்டடம் அல்ல. இங்கே ஒரு மண்ணுக்கு ஒரு சுபாவம் உண்டு. அதாவது சந்திரன், உங்களுக்கு செவ்வாய், புதன், குரு, சூரியனையும் சார்ந்து மண்ணோட தன்மை அமையும். அப்புறம் மண்ணோட கலர்லேயும் சில குணாதிசயங்கள் உண்டு. இதில் மண்ணுக்கு பால அவஸ்தை உண்டு, யவன அவஸ்தை உண்டு, விருத்த அவஸ்தை உண்டு. பால யவன விருத்த அவஸ்தை. உங்களுக்கு பால இருக்கக்கூடிய பருவத்தில் இருக்கக்கூடிய மண் வளர்ச்சியை நோக்கி போகும், யவனத்தில் இருக்கக்கூடிய மண் உச்சத்தை நோக்கி போகும், விருத்த அவஸ்தையில் இருக்கக்கூடிய மண் பிரச்சனையை நோக்கி போகும். எப்படி மனிதர்களுக்கு உங்களுக்கு வாலிபம் வயோதிகம்னு வருதோ, வயசாகிறதோ, அந்த மாதிரி மண்ணுக்கும் உண்டுன்னுவான். ஆலயங்களுக்கும் இந்த மாதிரி நியமனங்கள் உண்டு. பால அவஸ்தையில் இருக்க கோயிலை பற்றி நிறைய பேசுவா, யவன அவஸ்தையில் இருக்க கோயிலில் கூட்டமாக போவா, விருத்த அவஸ்தையில் வர கோயில்களுக்கு கூட்டம் குறையும், அந்த கோயில் பிரச்சனைக்குரியதாகவே இருக்கும். அதுக்கு தான் உங்களுக்கு 12 ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை, வருஷம் ஒரு முறை பௌத்ரோத்சவம், பிரம்மோத்சவங்கள், இதெல்லாம் பாலாலயங்கள் பண்ணி புனருத்தானங்கள் பண்ணுறது, கும்பாபிஷேகங்கள்லாம் பண்ணுறதுக்கெல்லாம் காரணம் அது யவன அவஸ்தையில் இருக்கணுன்றதுக்காக நிறைய பூஜைகளை பண்ணிக்கிட்டே வருவான்னு சொல்லுவாள். அதனால் உங்களுக்கு இந்த மண் உங்களுக்கு தகப்பனார் காலத்தில் யவனத்தில் இருந்து இப்போ நீங்கள் கையில் எடுக்கும்போது விருத்தாவஸ்தையில் வந்திருக்கலாம். இப்போ 3வது தான் கட்டட அமைப்பு. கட்டட அமைப்புன்றது உங்களுக்கு பொதுவாக எல்லாருக்குமே தெரிந்த விஷயந்தான். அதாவது ஈசான்யம் அப்படின்ன உடனே பவித்திரமான விஷயங்கள் வைக்கணும். அக்னி மூலைன்னு சொன்ன உடனே அந்த அக்னி மூலையில் சமையல் வைக்கணும், நெருப்பு சம்மந்தப்பட்டது வைக்கணும். இந்திரன், அக்னி, யமன், நிருத்தி, வருணன், வாயு, குபேரன், ஈசானன்னு பிரித்து ஒவ்வொரு பாகங்களுக்கும் ஒவ்வொரு குணாதிசயங்களை கொண்டு வரோம். அப்போ கட்டடங்களாக இருந்தால் அப்போ அதுக்கு தகுந்ததாகவும், இப்போ கட்டடம்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த சில மாற்றங்கள் உண்டு. அந்த மாற்றமும் வீடுகளாக இருந்தால் அதுக்கு மாற்றம் உண்டு. இப்போ நீங்கள் செய்யக்கூடிய தொழில் நெருப்பு சார்ந்ததாக இருந்தால் அதுக்கு ஒரு விஷயங்கள் உண்டு. அதேமாரி நீர் சார்ந்ததாக அதுக்குன்னு சில வாஸ்து அமைப்புகள் உண்டு. அதனால் இந்த மில்லுன்னு சொல்லும்போது இதை நீங்கள் சப்டிவிஷன் தான் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த பூமியை நீங்கள் சப்டிவிஷன் பண்ணலாம். ரெண்டாவது, நாம் மறுபடியும் எண்ணங்களை மாற்றிக்கிட்டே போகக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, பல மரம் கண்ட தச்சன் ஒரு மரமும் வெட்டுறது கஷ்டம். அதனால் பல நிபுணர்கிட்ட ஆலோசனை கேட்கக்கூடாது. உங்கள் வாஸ்து நிபுணர் சொன்ன ஆலோசனைப்படி செஞ்சிட்டிங்க, அவர் எத்தனை மாதங்கள் கொடுத்துருக்காருன்றதை சொல்லலை. நீங்கள் அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்து பார்த்துருக்கணும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நாங்கள் சொல்கிறது சப்டிவிஷன் பண்ணிக்கலாம். அந்த நிலத்தை ரோடு உங்களுக்கு சப்டிவிஷன் பண்ணி பின்பாகத்துக்கும் கட்டடத்துக்கும் இடையில் ஒரு செவுறு ஒரு 5 அடியில் எழுப்பி தனிப்பட்ட முறையில் நீங்கள் அதுக்கு அந்த அமைப்பை உருவாக்கி அரசாங்கத்தில் அதுக்கப்புறம் பதிவு பண்ணலாம். அதுக்குரிய சட்டத்திட்டங்கள் என்னென்னு பார்த்துக்கணும். ஒரே பேரில் இருக்கலாம், ஆனால் சப்டிவிஷன் பண்ணி நீங்கள் உபயோகப்படுத்தலாம். குறுக்க ஒரு வால் வேணால் போட்டுக்கலாம். ஆனால் இதை பொதுவாக நம்ம தொலைக்காட்சி மூலமே இந்த அறிவுரைகளை முழுமையாக சொல்ல முடியாது. வாஸ்துன்றது கொஞ்சம் பெரிய விஷயன்றதுனால முழு ஆலோசனைகளை உங்களுக்கு தொலைக்காட்சி மூலம் இங்கே சொல்கிறது கொஞ்சம் கடினம். அதனால் வாஸ்துன்றதில் நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு. இதில் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அது மண் தோஷமா இல்லை மனை தோஷமா இல்லை கட்டட தோஷமான்றதை பார்த்துக்கணும். இல்லை உங்கள் ஜாதகத்தில் அதுக்குரிய அமைப்பு, இந்த மில்லை சொந்தமாக ஏற்று நடத்தக்கூடிய அளவு ஜாதகத்தில் யோகம் இருக்கான்றதை முக்கியமாக கவனிக்க வேண்டியது அவசியம் சொல்லுவோம். அதனால் நீங்கள் சப்டிவிஷன் பண்ணலாம். உங்களுக்கு வடகிழக்கில் பவித்திரமான கொடிகளை செடிகளை வச்சு பூஜிக்கலாம். அதேமாரி உங்களுக்கு தென் மேற்கில் நல்ல ஒரு விருட்சங்களை வைக்கலாம். அதாவது பன்னீர், பவழமல்லி, வேம்பு, இந்த மாதிரி விருட்சங்களை வைக்கலாம். இது இந்த தோஷத்தோட தாக்கத்தையும் குறைக்கும்னு சொல்லலாம். அதனால் நீங்கள் ஜாதகத்தையும் பரிசீலனை பண்ண வேண்டியது அவசியம். நாளைக்கு இன்னொரு கேள்விக்கு அபூர்வமான பதிலை பார்க்கலாம். ஜோதிட சிம்மம், திருவள்ளிக்கேணி, சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா, மங்களானி பவந்து. அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே. மகான்களின் தரிசனங்கிற இந்த பகுதியில் சேஷாத்ரி சுவாமிகளை பற்றி
ஓரளவாவது நாம் தெரிஞ்சுக்கணும். அவர் செய்த அற்புதங்கள் அதிசயங்கள் ஓரளவு நின்னா இருக்கு, ஓரளவாவது கொஞ்சம் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அடியேன் இந்த நிகழ்ச்சியில் சொல்லும் பொழுது அவருடைய தாத்தா, அவருடைய அம்மா, அவருடைய அப்பா, அந்த தகவல்களை ஆரம்பித்து விரிவாக சொல்லி கொண்டு போய் அவர் செய்த அற்புதங்களை இந்த வாரத்தில் நாம் தரிசித்து கொண்டு வருகின்றோம். திருப்பி திருப்பி மகான்கள்லாம் ஏன் பண்ணுறா, எதுக்கு பண்ணுறா, ஒன்றும் கேட்க முடியாது. ஒரு தடவை அங்கே இருக்கிறது வழக்கப்படி இதெல்லாமே திருவண்ணாமலை தான். திருவண்ணாமலையில் இந்த முருகன்னு ஒரு மாட்டு வண்டி ஓட்டுற பையன், அங்கே இன்றைக்கி அந்த இடமெல்லாம் இருக்குது சத்திரம், அது பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிற வழி அது. அங்கே அந்த பிள்ளையாண்டா இருக்கான். திடீர்னு அன்றைக்கி மத்தியானம் 2 மணி இருக்கும். இந்த குழுமணி சாஸ்திரிகளையும் கூட்டின்றார்.